ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் வந்து பாயசம்ப்பா. கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு குழிக்கரண்டி, அதாவது 50 கிராம் இருக்கும். அதுக்கு வந்து 1/2 லிட்டரு பசும்பால் எடுத்துருக்கேன். ஸோ அது கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிட்டு நம்ம அப்படியே அடுப்பில் கொதிக்க வைக்கலாம். வாங்க. பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து மாவு போட்டோமா, ஸோ 2 இல்லைன்னா 2.5 கரண்டி அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டால் சரியாக இருக்கும். இது வந்து கொஞ்சமாக உப்பு போடணும். கல் உப்பு போடுறத விட தூள் உப்பு போட்டுக்குங்க, சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஸோ நமக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கும். இதுக்கு வந்து பாயாசம். இப்போ நம்ம வந்து தாளிக்கிற கரண்டியில் ஃப்ரெண்ட்ஸ் 1 டீஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி மட்டும் வறுத்து போட்டுக்கலாம். பாயாசத்துக்கு திராட்சை போடாதீங்கப்பா. முந்திரி, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க, நம்ம கருப்பு கவுனி அரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.